கருணையின் சக்தி. ஒரு நாள் ஒரு கோயிலில் பக்தன் ஒருவர் மனமுருகி பஜனை செய்து கொண்டிருந்தார். ஓம் நமோ நாராயணா என்று முழங்க அவர் மனதில் ஒரு வேண்டுதல். ஓ இறைவா, என் வீட்டில் உணவில்லை, என் பிள்ளைகள் பசியால் தவிக்கின்றனர். அந்த வேளையில் கோயிலின் அருகே இருந்த ஒரு முதியவர் பக்தனின் முகத்தில் உள்ள துயரத்தை கவனித்தார். அவர் தன் கைப்பையில் இருந்த பசுமை பழங்களை பக்தனிடம் நீட்டினார். இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கொடு மகனே என்று சொன்னார். பக்தன் அந்த பழங்களை வாங்கி மகிழ்ச்சியுடன் வீடு சென்றான். ஆனால் வீடு சென்றவுடன் கையை நீட்டி பார்த்தபோது பழங்கள் தங்க நாணயங்களாக மாறியிருந்தன. அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. கோயிலுக்கு ஓடிப்போய் அந்த முதியவரை தேடினான். ஆனால் அவர் காணவில்லை. அப்பொழுது கோயிலின் கருவறையில் இருந்து ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. உனது கருணைதான் உனக்கு திருவினையாகிறது. பிறருக்காக வாழும் மனம்தான் இறைவனின் வரமாகும். அந்த நாள் முதல் பக்தன் ஏழைகளுக்கு உதவி செய்யத் தொடங்கினான். இறைவன் தரும் உண்மையான அருள் நாம் பிறருக்காக செய்யும் கருணை என்றும் அவன் உணர்ந்தான். முழுமையான பக்தி, பரம ஆனந்தம்.